வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் 1,03,000 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் ஓவரில் இந்தியா வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பயனாளிகள் இதில் பங்கேற்கின்றனர். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களும் பங்கேற்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருப்பூர் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் யாத்திரை நிகழ்ச்சி மற்றும் பிரதமரின் காணொலி உரை நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் பங்கேற்க உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலை சென்னை வருகிறார். 6வது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் அவர் பங்கேற்கிறார். சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய நகரங்களில் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. சென்னையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியின் போது 250 கோடி ரூபாய் மதிப்பிலான தகவல் ஒலிபரப்பு அமைச்சக திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். புதுப்பொலிவுடன் கூடிய தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சி அலைவரிசையை தூர்தர்ஷன் தமிழ் என்ற பெயரில் பிரதமர் தொடங்கி வைப்பதாகவும், பல்வேறு மாநிலங்களில் அகில இந்திய வானொலி தொடர்பான திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டவுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள் மூலம் கடந்த நவம்பர் மாதம் வரை 1,03,000 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 8,61,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி மற்றும் விற்பனை நடைபெற்றுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் இதுவரை சுமார் 7 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மின்னணு உற்பத்தி, மருந்துகள், உணவு பதப்படுத்துதல், தொலைத்தொடர்பு போன்ற துறைகளில் அதிக முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கம்பரின் புகழை நிலைநாட்ட வேண்டியது அவசியம் என தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி கூறியுள்ளார். கம்பர் பிறந்த ஊரான மயிலாடுதுறை மாவட்டம் தேரெழுந்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் நேற்று பேசிய அவர், நாடு அயோத்தி ராமர் ஆலய கும்பாபிஷேகத்தை எதிர்பார்த்து காத்திருப்பதாக தெரிவித்தார். ராமரின் வாழ்க்கையை தமிழில் எழுதி சாதாரண மக்களின் மனதுக்குள் புகுத்தி நிலைநிறுத்தியவர் கம்பர் என்று அவர் குறிப்பிட்டார். பல்வேறு மொழி, கலாச்சாரம், பண்பாடு மற்றும் நாகரிகங்களை கொண்ட மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வருவதற்கு அடிப்படை ராமரின் வாழ்க்கைதான் என்று திரு ஆர்.என். ரவி தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கடந்த 3 நாட்களில் இலங்கை கடற்படையினரால் 28 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது கவலை அளிக்கக்கூடியது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இப்பிரச்சினையில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு மு.க.ஸ்டாலின் அக்கடிதத்தில் கோரியுள்ளார். தமிழகத்தில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் ஜல்லிக்கட்டு நடைபெற்றுள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், 66,000க்கும் மேற்பட்ட காளைகளும் 25,000க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் இதில் பங்கேற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரையில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட ஏறு தழுவுதல் அரங்கத்தை வரும் 24ஆம் தேதி தாம் திறந்து வைக்க உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக
இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற வட்டார கல்வி அலுவலர்கள் சங்க கூட்டத்தில் பேசிய அவர், காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்துவது தொடர்பாக பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இந்த யாத்திரையில் இதுவரை 15 கோடிக்கும் அதிகமான மக்கள் பங்கேற்றுள்ளனர். தருமபுரி மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் நடைபெற்ற யாத்திரையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மத்திய அரசின் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தில் தாங்கள் பயனடைந்துள்ளதாகவும் இது தங்களுக்கு உதவிகரமாக அமைந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். என் பேர் அமுதா. நான் ராணிமுக்கனூர், தருமபுரி மாவட்டம். எனக்கு 4 குழந்தைங்க. அந்த காலத்தில் நான் விறகு பொறிக்கணும் வந்து சமையல் பண்ணேன். இப்போ பிரதமர் மோடி சிலிண்டர் கொடுத்த முன்னாடி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேலைக்கு போகிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. கொடுத்ததுக்கு பிரதமர் மோடிக்கு நன்றி. என் பேர் ராணிமுக்கனூர், தருமபுரி மாவட்டம். முன்னெல்லாம் நாங்கள் விரவு ஒடிச்சு சாப்பாடு செய்கிறதுக்கு லேட் ஆகுங்க. வேலைக்கு போக முடியாது, பிள்ளைங்களுக்கு சமைக்க முடியாது. இப்போ மோடி சிலிண்டர் கொடுத்ததுனால இப்போ எங்களுக்கு குயிக்காக வேலை செஞ்சுட்டு பிள்ளைங்களையும் அமுச்சு கொடுத்துட்டு வேலைக்கும் போகிறோங்க. திட்டம் மோடி கொடுத்ததுக்கு நன்றி. என் பேர் ரெபேக்கா, வெள்ளானூர்ல இருந்து பேசுறேன். திருவள்ளூர் மாவட்டம். நாங்க சிலிண்டர் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ சிலிண்டர் கொடுத்த பிறகு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கு. கேஸ் வாங்குறதுக்கு வசதி இல்லாம இருந்தது. மோடி ஐயா ஃப்ரீ சிலிண்டர் மூலமா கிடைச்சதுனால நான் பயனடைஞ்சிருக்கிறேன். என் பேர் கஸ்தூரி, வெள்ளானூர். அதுக்கு முன்னாடி நாங்கள் வெறும் பொறிக்கு தான் நாங்கள் சமைப்போம். இப்போ அந்த மோடி ஐயா கொடுத்தது கேஸ் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இப்போ சீக்கிரமாக சமைச்சிட்டு இந்த வேலைக்கு போகிறோம். இப்போ எனக்கு உடம்பும் நல்லா இருக்குது. மோடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இருவரிச் செய்திகள். காசாவில் சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரேலிய கைதிகளுக்கு மருத்துவ உதவிகளை வழங்குவது தொடர்பாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. ஜெர்மனியில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக நூற்றுக்கணக்கான விமானங்கள் மற்றும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் அந்நாட்டில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. சாலை கட்டமைப்புகளில் பொதுத்துறை தனியார் கூட்டு ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான மாநாட்டை புதுதில்லியில் மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தொடங்கி வைத்தார். ஆரோக்கியமான கிராமங்கள் என்ற 3 நாள் தேசிய பயிலரங்கை ஆந்திர மாநிலம் திருப்பதியில் ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கபில் மோரேஸ்வர் பாட்டீல் இன்று தொடங்கி வைக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மருதூர் முதல் புன்னக்காயல் வரை உள்ள கண்மாய்கள், குளங்கள், கால்வாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகளை சரி செய்யும் பணி விரைவில் நிறைவடையும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு ஜி லட்சுமிபதி தெரிவித்துள்ளார். முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் உள்ள வளர்ப்பு யானைகளுக்கு பசுந்தீவனம் வழங்கும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் வனங்களில் உள்ள மரங்கள் பாதுகாக்கப்படும் எனவும் முதுமலை புலிகள் காப்பக கள இயக்குநர் கூறியுள்ளார். தாம்பரத்திலிருந்து கொச்சுவேலிக்கு இன்று சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு மாநில அளவில் நடத்தப்படும் வினாடி வினா போட்டிக்கு நாளைக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாநகராட்சி கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் ஓவரில் இந்தியா வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 212 ரன் எடுத்தது. 213 ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 212 ரன் எடுத்ததால் ஆட்டம் சமநிலை பெற்றது. இதையடுத்து நடைபெற்ற முதலாவது சூப்பர் ஓவரும் சமனில் முடிவடைந்ததை அடுத்து 2வது சூப்பர் ஓவர் நடைபெற்றது. இதில் இந்தியா வெற்றி பெற்று 3 போட்டிகள் கொண்ட தொடரை முழுமையாக கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் 1,03,000 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு உதவி வரும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் ஓவரில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.